ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒருவேளை சைஸ் பெருசாக இருந்தால் அதை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப் இருக்குது. ஆனால் நான் டாக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் வாட்டர் மார்க்கும் இல்லாமல் அவுட்புட் ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பிடிஎஃப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை பிடிஎஃபாக மேக் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி கேப்சர் பண்ணிக்கோங்க. இதை இங்கே உங்களால் ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் மேனுவலாக உங்களுக்கு இவ்வளோ சைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களால் அதை கிராப்பும் பண்ணிக்க முடியும். இங்கே கீழே கலர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நான் ஒரிஜினல் தான் கொடுப்பேன். நான் அதில் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையுமே நீங்கள் கேப்சர் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ 4 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை 3rd ஃபோட்டோ தப்பாயிருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எது உங்களுக்கு தப்பாக இருக்கோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அது தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரீடேக்குன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கிற ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவில் போய் ரீப்ளேஸ் ஆகிக்கும். திரும்ப நீங்கள் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஆர்டரில் எடுக்கிறீங்களோ அதே ஆர்டரில் தான் பிடிஎஃப்பில் சேவ் ஆகும். ஸோ அதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் முடிச்ச ஓகே கொடுத்துருங்க. இங்கே திரும்ப நீங்கள் ஏதாச்சும் கலர் ஃபில்டர் மாற்றணும் இல்லைனா எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப இங்கே எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா திரும்ப போய் நீங்கள் கலர் ஃபில்டர் மாற்றுறது, க்ராப் பண்ணுறது, எது என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறமா சைடில் இங்கே ரீநேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் இந்த பிடிஎஃப்க்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஷேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தே ஷேர் பண்ண முடியும். பிடிஎஃபாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஜேபிஜி இமேஜாக கூட, இமேஜ் ஃபார்மேட்டில் கூட இதை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். பக்கத்துலேயே சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா அதுலேயுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையோ கூகுள் ட்ரைவ்லையோ உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் சேவ் பண்ணிக்கலாம். அதையும் பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்க முடியும். பிக்சர் ஃபார்மேட்லையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதை பண்ணிகிட்டு இருக்கப்போ கால் வந்துச்சு இல்லைனா தெரியாமல் நீங்கள் ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது எங்கேயுமே போயிடாது. கரெக்டாக அது அங்கே தான் சேவ் ஆகி இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் 3 டாட்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஷேர் ஆப்ஷன், சேவ் ஆப்ஷன், ரீநேம் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக கம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலோட சைஸை உங்களால் கம்மி பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா சைஸை கம்மி பண்ணுறப்போ குவாலிட்டி கொஞ்சம் குறையும். கொஞ்சம் எழுத்தெல்லாம் குறைன்னு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி குறையாமல் சைஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இங்கேருந்தும் ஷேர் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுத்து இதை நீங்கள் பண்ணீங்க. ஒருவேளை ஆல்ரெடி உங்ககிட்ட கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ அனுப்பியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கேலரின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். அதில் பண்ணது தான் இதில் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுத்தீங்க, இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோ வச்சு பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேயுமே அதே மாதிரி ரீநேம் ஆப்ஷன், சேவ், ஷேர் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒருவேளை ஒரு ஃபில்டர்லேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்பையும் போய் என்னால் கலர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா டிஃபால்ட்டாக அதை நீங்கள் செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே 3 டாட்டில் செட்டிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல டிஃபால்ட் கலர் ஃபில்டர்னு இருக்கும். டிஃபால்ட்டாகவே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வேணும்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டே செட் பண்ணால் நீங்கள் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஃபிட் ஆகிக்கும். நான் ஒரிஜினல் வச்சிருக்கனால அது ஒரிஜினல் இருக்கப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தேன்னா அது ஒரிஜினலில் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது பிடிஎஃப் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி நேம் கொடுக்குறது, அதுக்கு எப்படி சைஸை கம்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.